சட்டத்தை வளைத்து நீதிமன்றங்கள் மூலமாக சட்டங்களை இயற்றி உரிமைகளை பறிக்கிறார்கள். இப்படி வரும்னு சொல்லித்தான் தெரிஞ்சுதான் அன்றைக்கு என்ன செஞ்சாங்க, நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியல் சட்டத்தை நிறுவிய சிற்பிகள் இது பெரும்பான்மை இந்து நாடாக அறிவிக்கவில்லை. மாறாக என்ன சொன்னாங்க, சாவரைன் சோசியலிஸ்டிக் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். சாவரைன்னா என்ன, சாவரைன்னா இறையாண்மை கொண்ட, நம்முடைய நாட்டுல நம்ம நாட்டுடைய விஷயத்துல நம்ம நாட்டுடைய இறையாண்மையில வேற எந்த நாடும் தலையிட முடியாது, தலையிடக்கூடாது. அப்படிதான் இருந்துச்சு 2014 வரைக்கும், அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்ப டொனால்டு ட்ரம்புக்கு மட்டும் சிறப்பு இது கொடுத்துருக்கு. அவர் சொல்றாரு, ஆபரேஷன் சிந்தூர் நான் தான் ஏன் நிறுத்த சொன்னேன். கேவலமா இருந்துச்சு, எங்கேயும் பேச முடியலங்க. இந்த மாதிரி அவைகளை பேசும்போது சாவரைன் ஸ்டேட் இந்தியா இஸ் a sovereign country, இறையாண்மை உள்ள நாடு சொல்ல முடியுமா? அந்த ஆளு 40 முறை சொல்றாரு, நான் தான்ப்பா நிறுத்த சொன்னேன் ஆபரேஷன் சிந்தூரை. பாகிஸ்தானுக்கு போன போட்டேன், இந்தியாவுக்கு யாரு, டொனால்டு ட்ரம்ப் வெள்ளையமா சொல்றாரு, இந்தியாவுக்கு போன போட்டேன், நான் பிசினஸ் டீலிங்க கட் பண்ணிவேன்னு சொன்னேன், அவங்க போரையே நிறுத்திட்டாங்க, தூக்குல தொங்கிருக்கலாம். புரியுதா? சாவரைன் ஸ்டேட் நம்ம நாட்டுக்கு பேரு. அப்ப சாவரைன் செக்குலர் மதச்சார்பற்ற நாடு, இது எல்லா மக்களுக்கு சொந்தமான நாடு. அவன் மதம் அவங்களுக்கு பெருசு, எல்லாரும் அவன் மதத்தை பின்பற்றுங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் செஞ்சிருக்காங்க. ஆர்டிகல் 14, 13, 19 வழிபாட்டக்கூடிய உரிமை இருக்கிறது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், உங்களுடைய கருத்துக்களை வலிமையாக நீங்க ஓப்பனா சொல்லலாம். ஃப்ரீடம் டு ஃபாலோ எனி ரிலிஜியன், உங்க மத கொள்கையை பிரச்சாரம் பண்ணலாம், ப்ரொபகேஷன் பண்ணலாம். எல்லா உரிமையை கொடுத்து செக்குலர் ஸ்டேட் என்று நிறுவனாங்க. அடுத்து சோசியலிஸ்டிக், சமதர்மம் வாய்ந்த நாடு. இல்ல இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ அதெல்லாம் கிடையாது, எல்லாம் இந்தியர்கள். இதுதானே இருக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டிடியூஷன் இந்தியா இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அமலில் இருக்கிறா. 2014 இருந்து இன்னைக்கு கொஸ்டின் மார்க். தரம் சன்சாத் சுவாமிகள் உட்கார்ந்து கூறுறாங்க 2023 வாரணாசியில. என்ன சொல்றாங்க, 2023 டிசம்பர் மாசம் வாரணாசியில தரம் சன்சாத் சுவாமிகள், அலங்காரமான வார்த்தைங்க, புனிதமான கருத்துல நான் பச்சையா தமிழ்ல சொல்ல முடியாது, ட்ரெஸ் இல்லாம அப்படி புரிஞ்சுங்களா, அந்த சுவாமிகள் தான் தரம் சன்சாத் சுவாமிகள். அவங்க கூடுறாங்க, கூடி என்ன சொல்றாங்கன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய அந்த கான்ஸ்டிடியூஷனை குப்பையில் வீசுவோம் சொன்னது யாரு, சுவாமி. பெரிய மாநாடு, ஓப்பன் மாநாடுல லைவ் போயிட்டு இருக்குது. நீங்க யூடியூப்ல தட்டி பாருங்க, இன்னும் அழிக்காம வச்சிருக்காங்க. பல லட்சக்கணக்கான வியூஸ் பண்ணது. அதுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்க. என்ன தீர்மானம், அம்பேத்கர் வடிவை அமைத்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை குப்பையில் தூக்கி வீசுவோம், அதற்கு பதிலாக புதிய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வரைவு இந்த இருக்கு 950 பக்கம், அதனுடைய முன்னுரையாக பிரியம்பலாக 16 பக்கத்தை தான் வெளியிடுகிறோம். 16 பக்கத்தை படிச்சு பார்த்தோம்னா நெஞ்சே வலிக்கிறவன். அவங்க படிச்சுக்காதான். இனி முஸ்லிம்களுக்கு அந்த இந்தியாவில இந்து ராஷ்டிரத்துல இனி முஸ்லிம்களுக்கு என்ன இல்ல, ஓட்டுரிமை இல்லை சொல்லிருக்கான். ஓப்பனா டிக்ளேர் பண்ணலாம். எங்களுடைய இந்தியாவுடைய கொடி இனி மூவர்ண கொடி அல்ல, அது காவி கொடி. இந்தியாவுடைய கேபிட்டல் சிட்டி ஆஃப் இந்தியா டெல்லி கிடையாது, வாரணாசி. 2024 மோடி 400க்கும் மேற்பட்ட இடங்களை வெற்றி பெறுவார். 400க்கும் மேற்பட்ட இடத்துல வெற்றி பெற்று இந்தியாவை இந்து ராஷ்டிரம் என்று அறிவிப்பார். சொல்றது யாரு, தரம் சன்சாத் சுவாமிகள். இப்ப சொல்லுங்க, இந்தியா சாவரைன் சோசியலிஸ்டிக் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். நாங்க நம்புறோம். கேப்பையில நெய்வடி நீ சொல்லிட்டு இருக்க, கேட்பதற்கு நாங்கள் கேளையர்கள் இல்ல, வெளியில அலங்காரமா தெரியுது. இதுதான் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில சென்று கொண்டிருக்கோம். காரணம், எல்லா இந்து சகோதரர்களும் அவங்களோட இல்ல. இன்றைக்கு திருப்பரங்குன்றம் அது மிகப்பெரிய சாட்சியா இல்லையா? அங்க போராடக்கூடிய என் அண்ணன் திருமுருகன் காந்தி யாரு, முஸ்லீமா? வழக்கு போட்ட என்னுடைய தோழர் வாஞ்சிநாதன் அவ யாரு, முஸ்லீமா? மதுரை மக்கள் எல்லாம் இஸ்லாமியர்களா? இல்ல. என் தர்கால போய் நீ எப்படா நீ தீபத்தை ஏற்றுவேன்னு கேட்கிறையா இந்து தொப்புப்படி உறவு. நான் இந்த விஷயத்துல நான் பதிவு செய்யறேன். நான் இந்த களப்பணிக்கு செப்டம்பர் 16 வருஷம் ஆச்சு. சவுதி விட்டு போன பிறகு நேரடியாக களத்துக்கு சென்று விட்டோம்.